பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி, அவரோடு தினம்தோறும் உறவாடும்படி, அவரோடு நடக்கும்படி, அவர் பிரசன்னத்தில் சந்தோஷப்படும்படி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆனால் அந்த விலையேற பெற்ற பிரசன்னத்தில் இருக்க வேண்டிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததின் காரணமாக அந்த பிரசன்னத்திலிருந்து, அதாவது ஏதேன் தோட்டத்தில் உலா வருகிற தேவனின் பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறாங்க. அதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதன் நோக்கம் ஆண்டவரின் பிரசன்னத்தில் திருப்தி அடைவது தான். ஹல்லேலூயா. நம்ம வேற ஒரு திருப்தி நம்மளால அடைய முடியாது. அதனால தான் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, மனிதன் திருப்தி அடைவதற்காக என்னமோ செஞ்சு பார்க்குறான். பாவம் செஞ்சு பார்க்குறான், சொத்து சேர்த்து பார்க்குறான், பல விலை உயர்ந்த காரியங்களை செய்து பார்க்குறான். ஆனால் எதுவுமே மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி ஒரு உதாரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசெல்லாம் சேர்த்து வச்சு வெளியூர்லேருந்து இங்கே வந்து இங்கே ஏதாவது ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா தங்குற ஒரு விலை உயர்ந்த ஒரு விடுதியில் தங்கினாலும் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த திருப்தி ஒரு நாள் கூட நீடிக்க மாட்டேங்குது. இங்கேருந்து திரும்பி போகும்போது கவலையோடு போவாங்க. ஆஹா, 60,000 எடுத்துகிட்டு வந்தேன், 50,000 எடுத்துகிட்டு வந்தேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு வந்தேன், இங்கே குடித்து இங்கே வீட்டில் இங்கே ஹோட்டலில் தங்கி அழிஞ்சு போச்சே என்கிற ஒரு அதிருப்தியோடு திரும்பி போகிறாங்க. நம்ம என்ன செய்தாலும், எவ்வளவு பணம் நம்ம இந்த உலகத்தில் செலவு செய்தாலும், எவ்வளோ விலை உயர்ந்த காரியங்கள், வாட்ச் வாங்கினாலும், பேக் வாங்கினாலும், ஷூ வாங்கினாலும், கார் வாங்கினாலும் எதுவும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவரின் பிரசன்னம், அதாவது ஏதேன் தோட்டத்தில் உலா வந்த அந்த ஆண்டவரின் பிரசன்னம் மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் தேற்ற முடியும், உங்களையும் என்னையும் திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நாம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அதனால இந்த உலகத்துல நீங்க என்ன செய்தாலும் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து பரலோகத்திற்கு எப்போ செல்லுகிறோமோ, ஆண்டவரின் முகத்தை நாம் எப்போ பார்க்கிறோமோ, அன்றைக்கு முழுமையான திருப்தியை நாம் அடைவோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த ஏதேன் தோட்டத்தின் பிரசன்னம், அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அதே பிரசன்னம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரின் சமூகத்தில் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி அவருடைய பிரசன்னத்தில் உண்மையாய் அவரை தேடி வரும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை திருப்தியாக்கும். இந்த உலகத்தில் வேறு எதுவும் உங்களை திருப்தியாக்க முடியாது, என்ன செய்தாலும் உங்களை திருப்தியாக்க முடியாது. ஆனால் ஆண்டவரின் பிரசன்னம் நம்மை திருப்தியாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:27 இப்படியாக சொல்லுகிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, ஏனென்றால் அவர் நம்மோடு உலாவலுகிற தேவனாய் இருக்கிறார். விசேஷமாக அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில் அவர் என்றைக்கும் உலா வருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு சங்கீதத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 84 பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன், ஒரு சங்கீதக்காரன் தேவனை வாஞ்சித்து, ஆண்டவரின் பிரசன்னத்தை ஆசையோடு, ஆவலோடு, தாகத்தோடு வாஞ்சித்து இதை அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த 84ஆம் சங்கீதம் ஏதோ ஒரு எருசலேமில் இருக்கிற ஒரு கட்டடத்தை பற்றின ஒரு சங்கீதம் அல்ல. எருசலேமில் இருக்கிற ஒரு கட்டடத்தை பற்றி பாடுகிற மாதிரி இங்க தெரியலாம். ஆனா அங்கே உலா வந்த, அங்க பிரசன்னமா இருந்த ஆண்டவரை பற்றின ஒரு அருமையான ஒரு சங்கீதம் இது. ஹல்லேலூயா. எல்லாரும் சங்கீதம் 84க்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல சில காரியத்தை நாம் சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது
அதை யார் எழுதினது என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 84 மேலே அந்த முதல் வசனத்திற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதி இருக்கிறது? சங்கீதம் 84 முதல் வசனத்திற்கு மேலே என்ன எழுதியிருக்கு? கீத்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கோராகின் புத்திரர் எழுதின ஒரு சங்கீதம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்னு இருந்தாலும் இது கோராகின் புத்திரர் தான் இதை எழுதியிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்களையும் நம்ம இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, போன மாதம் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா, போன மாதம் இதே இயேசுவை கொண்டாடுவோம் ஆராதனையில் ஒரு சங்கீதத்தை நாம் தியானித்தோம். என்ன சங்கீதம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கிருபையை பற்றி நாம் தியானித்தோம். என்ன சங்கீதம்? சங்கீதம் 136 நாம் தியானித்தோம். அங்கு 26 வசனம் இருக்கு. அந்த 26 வசனத்திலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று திரும்பி திரும்பி வருகிறது. இந்த சங்கீதத்திலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம் ஆண்டவரின் கிருபையை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி அப்படின்னா, என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கோராகு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த கோராகு என்கிற மனிதன் 250 பேரை திரட்டி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக செயல்படுகிறார். ஆண்டவர் கோபத்தை மூட்டி அந்த 250 பேரும் மடிந்து போறாங்க. பூமி வாயை திறந்து அந்த 250 பேரையும் விழுங்கி போடுகிறது. ஆனா என்னாகமம் 26:11 சொல்லுது, கோராகின் குமாரர்கள் சாகவில்லை. அந்த கோராகின் குமாரர்கள், அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்த அந்த கோராகின் குமாரர்கள் சாகவில்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவர் கிருபையாய் கோராகை ஒருவேளை அழித்திருந்தாலும் கோராகின் குமாரர்கள் மேல ஆண்டவர் கிருபையாய் இருந்தார். அவர் ஆலயத்தில் அந்த கோராகின் குமாரர்கள் சில வேலைகளை பார்த்து அதுக்கப்புறம் அங்கே பாட்டு பாடுகிற வர்ஷிப் லீடர்ஸாக, ஆராதனை நடத்துகிற மனிதர்களாக யார் மாறினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோராகின் புத்திரர்கள் மாறினாங்க. இந்த கோராகின் புத்திரர்கள் 11 சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த கோராகின் புத்திரர்கள் ஆண்டவருடைய கிருபையை பெற்று 11 சங்கீதங்களை எழுதி இன்றைக்கு நமக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாக அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அந்த சங்கீதத்திலிருந்து தான் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆசிரியர், அதாவது இந்த சங்கீதத்தை எழுதின இந்த ஒரு கோராகின் புத்திரர் எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார் என்பது முதல் 2 வசனத்துல தெரியும். பாருங்க, இந்த முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. சொல்றாரு பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, அதாவது வானத்தையும் பூமியையும் ஆண்டு வருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இந்த இடத்துல வாசமா இருக்கிறீங்க, அது எவ்வளவு அருமையானது என்று ஆரம்பிக்கிறார். அடுத்தது பாருங்க, 2வது வசனத்துல, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமாய் இருக்கிறது. இங்கே தவனமுமாய் அப்படின்றது எனக்கு புரியல. ஆனால் நான் இங்கிலீஷில் பார்த்தேன் பாருங்க. இங்கிலீஷில் வாஞ்சை, அதாவது வாஞ்சை ஏக்கமாக இருக்குது. தவனுமாய் அப்படின்னா ஃபெயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஃபெயின்டத் அப்படின்னு இருக்குதுங்களா இங்கிலீஷில் நம்ம ஸ்க்ரீனில். அப்போனா என்னுடைய ஆத்துமா உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது. எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறது என்றால், நான் மயங்கி விழும் அளவுக்கு என் இருதயம், என் உள்ளம் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறது. அப்படியே அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 84 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் இருதயமும் என் மாம்சமும் யாரை நோக்கி? ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அதாவது உள்ளம்னா உள்ள இருக்கிறது, உள்ளமும் புறமும் என்ன சத்தமிடுகிறதா? ஆண்டவரை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறாரு பாருங்க. இப்போ நீங்க வெளியே இருந்து உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரின் பிரகாரத்திற்கு உள்ள வரீங்க, ஆலயத்திற்குள்ள வரீங்க. அப்போ என்ன பண்ணணுமா? உங்க உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பி வெளியே உங்க வாழ்வழியா நீங்க சத்தமிடணும். அல்லேலூயா, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கும்படியாக இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாயிலிருந்து ஒரு பெரிய சத்தம்
சத்தம் வரணும். ஒருவேளை உள்ள வரும்போது வரலனாலும் இங்கிருந்து மக்கள் சத்தம் விடும்போது பாடும் பொழுது நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க உள்ளத்திலிருந்து துவங்குகிற துதி வாய் வழியாக சத்தமாக வெளியே வரணும். அப்பனா என்ன அர்த்தம்னா, நீங்க ஆண்டவரின் பிரசன்னத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறீங்க, தாகமா இருக்கிறீங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி ஆண்டவரின் பிரசன்னத்திற்காக நான் மயங்கியும் விழுகிறேன், நான் சாகவும் ஆயத்தமா இருக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்துல முக்கியமான காரியம் உம் பிரசன்னம் மாத்திரம்தான் என்று இந்த சங்கீதக்காரன் கண்டுபிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் சில முக்கியமான வசனங்களை நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். ஒருவேளை எல்லா வசனத்தையும் நாம் தியானிக்காவிட்டாலும் முக்கியமான சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 3வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏனென்றால் அதில் ஒரு வீடும் ஒரு கூடும் அப்படின்னு ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிட்டு இருக்கிறது. ஒரு வீடும் ஒரு கூடும் வருகிறது. அடுத்ததாக ஒரு இடத்துல அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அடுத்தது கடைசியாக என்ன வசனம் என்றால், ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பது நல்லதுன்னு பார்க்கிறார். ஆலயத்துக்கு உள்ள இல்ல, ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். அவர் என்ன அப்படி எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் 3வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தையவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆமென். இங்க பாருங்க, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. இந்த சங்கீதக்காரன் இதை 2 விதமா யோசிச்சு எழுதி இருக்கக்கூடும். ஒன்று என்னன்னா, இந்த சங்கீதக்காரன் தன்னை ஒரு குருவிக்கு ஒப்பிடுகிறான். ஆண்டவரே, நானும் ஒரு குருவியை போல இருக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் முன்னாடி வரும்பொழுது எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீங்க. எனக்கு மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் அடைக்கலமாக இருந்து என்னை நடத்தி அழகாய் உம்முடைய பிரசன்னத்தில் என்னை சேர்த்து கொள்றீங்க. நான் ஒரு பெரிய மனிதன் அல்ல, நான் ஒரு சின்ன குருவி போல இருந்தாலும் என்னையும் நினைத்து நீங்கள் சேர்த்து கொள்றீங்கன்னு ஒரு வேளை இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கலாம். இன்னொரு விதத்தில் எழுதியிருக்கணும் அப்படின்னா, இந்த நிஜமாவே அன்றைக்கு இருந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்திருக்கலாம். இந்த சைடு ஒரு மரம், இந்த சைடு ஒரு மரம் இருந்திருக்கலாம். அங்கே குருவி கூடு கட்டுறதை இவர் பார்த்திருக்கலாம். அந்த குருவி எவ்வளவு பாதுகாப்பாக ஆண்டவரின் பிரகாரத்திற்கு பக்கத்தில் இருக்கு என்பதை அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே, நீர் இந்த குருவிகளை போஷிப்பீர் என்றால் இந்த சைடு இருக்கிற அடைக்கலான் குருவியை போஷிக்கிறீங்க, இந்த சைடு இருக்கிற இன்னொரு குருவிக்கு வீடு கட்டி அதற்கு குஞ்சுகளுக்கு பாதுகாப்பை நீங்க கொடுக்கிறீங்க. அப்படின்னா உம்முடைய பிரசன்னத்துல தினம்தோறும் தங்குகிற எனக்கு எவ்வளவு அருமையான தேவனாய் நீங்க காணப்படுவீங்க என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடும். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி திரும்பி பேசுறார். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். அவர்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் என்னுடைய வீட்டில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், நான் போகிற இடத்துல எனக்கு பெரிய மரியாதை கிடையாது பிரதர், நான் ஒரு பெரிய பொருட்டாக மக்கள் எண்ண மாட்டாங்க, எனக்கு பெரிய மரியாதை என்னைக்குமே கிடைச்சது இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, ஆண்டவரின் பிரசன்னத்தில் உள்ள வருகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் விலையேற பெற்ற மனிதனாக ஆண்டவர் நினைக்கிறார், ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பற்றி பெரிய மதிப்பு இல்லைனாலும் ஆண்டவர் உங்களை மதிக்கத்தக்கவராக விலையேற பெற்ற மனிதனாக உங்களையும் என்னையும் மாற்றுகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை மாற்றும். அப்படியே 34ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும்.
அந்த 26 இருந்து அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்மளை போஷிக்கிற தேவன் அவர், நம்மை நடத்துகிற தேவன் அவர். அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாஞ்சையா இருப்பது மாத்திரமே போதும் என்று அங்க சொல்லுகிறார். நம்ம கடைசியா சொல்றாரு பாருங்க, ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், ஏனென்றால் நாளைய தினத்தை படைத்த ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். நேரத்தையும் சமயத்தையும் ஆண்டு வருகிற தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். நீங்களும் நானும் அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா 33வது வசனத்துல சொல்லுது பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், நீங்க தேடுகிற மதிப்பும், நீங்க தேடுகிற செல்வமும், நீங்கள் தேடுகிற பொருளும், நீங்கள் தேடுகிற வேலையும், நீங்கள் தேடுகிற அந்தஸ்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்போ? நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நீங்க முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க நிஜமாவே வாஞ்சிக்கிற மனுஷராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு அடுத்த வசனத்துல பார்க்கலாம். 84:4 சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது உம்முடைய வீட்டில் நீங்களும் நானும், இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா நாம் கொடுத்து வைத்தவர்கள். நம்ம ஒரு ஒரு லக்கியான, இன்னொரு தமிழ்ல ஒரு அதிர்ஷ்டசாலியான மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். யாரு? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு மதிப்பளிக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து உள்ள வருகிறவங்க. அவங்க என்ன செய்து கொண்டிருப்பாங்க? எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பொழுதும் துதிப்பதற்கு ஆசையாக இருக்கிறோமா? அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாம் கடந்து வருகிறோமா? அவருடைய பிரசன்னம் நம்மை திருப்தியாக்கும். அவருடைய பிரசன்னம் நம்மை விலையேற பெற்றவனாய் மாற்றும். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குறித்து வித்தியாசமான காரியங்களை சொல்லலாம். ஆனா உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள், உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை வெளியேற பெற்ற மனிதனாக ஆண்டவர் மாற்றுவார். எப்பொழுது? முதலாவது நீங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை நீங்கள் தேடும் பொழுது. அடுத்த சில வசனங்களை பார்க்கலாம். ஒரு வசனத்துல ரொம்ப அழகாக அழுகையின் பள்ளத்தாக்குக்கு உருவ நடந்து அப்படின்னு எழுதியிருக்கிற நம்ம 5 மற்றும் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 5 மற்றும் 6. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். யாரு பாக்கியவான்? உம்மில் பலன் கொள்ளுகிற மனிதன். அதாவது ஆண்டவருக்குள்ள நம்ம பலனை பெற்றுக்கொள்கிற மனிதர்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். ஆண்டவரின் பிரசன்னத்துல இருக்கிற மனிதர்கள் என்ன செய்யறாங்களாம் பாருங்க, பலன் கொண்டு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களும் நிரப்பும். அதாவது பலன் அடைகிற நாம் அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள நாம் கடந்து செல்லுவோம். ஆனா அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள நாம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பதில்லை. அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள நாம் இறந்து போவதும் இல்லை, மடிந்து போவதும் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்வோமா? அழுகையின் பள்ளத்தாக்குக்கு உள்ள உருவ நடந்து நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். அவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பலனை தருவார். நாம் என்ன செய்வோம் என்றால், அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல மடிந்து போக மாட்டோம். நாம உள்ள போவோம். நாம உருவ நடந்து போவோம். We will pass through. யோசேப்பு இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நடந்தாரு பாருங்க. அவரை சிறையில் அடைச்சாங்க, அடிமையானாரு. ஆனா அவர் உருவ நடந்து போனார். தாவீதுக்கு வனாந்திரம் வந்தது, ஆனா அவர் மடிந்து போகவில்லை. அந்த வனாந்திரத்திற்குள்ள அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள உருவ நடந்தார். எலியாவுக்கு மனசோர்வு வந்தது, அவர் அழிந்து போகவில்லை, அதற்குள்ள உருவ நடந்தார். இயேசுவுக்கு சோதனை வந்தது, கெத்செமனே தோட்டத்தில் அழுகை வந்தது, பாடுகள் வந்தது, ஆனால் உருவ நடந்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து உங்களுக்கும் எனக்கும்
பரிந்து பேசிக்கொண்டு பரலோகத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் அவருடைய பிரசன்னத்திலே பலத்தை காண்கிறோம். நாம் மடிந்து போவதில்லை. நாம் அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து போவோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை உடல் பலவீனத்தை நீங்க உங்க உடல்ல இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், ஆவிக்குரிய வெறுமை காணப்படலாம், பிரிவினையினால ஏதோ ஒரு பிரிவினையினால நீங்க சோர்ந்து போய் பள்ளத்தாக்குக்குள்ள கடந்து போகலாம். ஆனா நீங்க உருவ நடந்து போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில வசனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி காணப்பட்டார் என்று பார்க்கலாம். யாத்திராகமம் 14:14 நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்கே என்ன நடக்குதுன்னா, செங்கடல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. செங்கடல் முன்னாடி வந்து நிற்கும்போது வழி காணா, எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி, பின்னாடி திரும்பி நம்ம எகிப்துக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா யார் இருக்கிறது? எகிப்து பார்வோனும் அவனுடைய முழு சேனையும் பின்னாடி வந்துட்டு இருக்கு. பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. இப்போ அவங்கள அழகா ஒரு இடத்துல நடத்தி செல்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்து சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. அவருடைய பிரசன்னம் என்னென்ன பண்ணுது பாருங்க. அடுத்தது 19-20 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எப்படி ஆச்சு பாருங்க. அதாவது பின்னாடி வர எகிப்தியர்கள் கிட்ட வந்துட்டாங்க. எங்க? அந்த பள்ளத்தாக்குல அந்த கடலுக்கு நடுவில் அவங்க போயிட்டு இருக்காங்க. கடலுக்கு நடுவில் எகிப்தியன் பின்னாடி கிட்ட வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிட்டு போயிடுவான். ஆனா கிட்ட வந்த எகிப்தியரை அவங்கள தாக்காதபடி, அவங்கள கிட்ட சேராதபடி முன்னாடி இருந்த தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு பின்னாடி வந்து எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக தூணாக நின்னது. அது நின்னதுனால என்ன ஆச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்கு வெளிச்சம் வந்துதான், ஆனா எகிப்தியருக்கு இருட்டாச்சான். அது திரும்பி படிக்கலாம். 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. அவைகள் நடுவே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமும் இருட்டாகவும் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தலாம். ஆண்டவரின் பிரசன்னத்தை சார்ந்து நீங்க வரும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க போக நேரிட்டாலும் நீங்க உருவ நடந்து போவீங்க. ஏனென்றால் ஆண்டவரின் பிரசன்னம் உங்களுக்கு முன்னாக போகிறது, முன்பாக போகிறது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி நின்று பாதுகாக்கிறது ஆண்டவரின் பிரசன்னம். உங்களை எதிரி மேற்கொள்ளாதபடி, உங்களை சாத்தான் மேற்கொள்ளாதபடி, உங்களை வியாதி மேற்கொள்ளாதபடி, கடன் மேற்கொள்ளாதபடி, பிரச்சனைகள் மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை சுற்றி நின்று உங்களை வேலியடைத்து அவருடைய பிரசன்னம் உங்களை காக்கும் பிரசன்னமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படியே அந்த 84ஆம் சங்கீதத்தில் அந்த 6ஆம் வசனத்தை நாம் திரும்பி வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நீங்க அந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள உருவ நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுமா பாருங்க. அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறீர்கள். அதாவது அந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க கடந்து போனதுனால நீங்க சோர்ந்து போகிறது இல்ல. அந்த பள்ளத்தாக்குல இருந்து வெளியே வந்து, ஏனென்றால் தேவன் உங்களை வெளியே வர செய்திருக்கிறார், அதை குறித்து நீங்கள் சாட்சி கொள்ளுகிற மனிதர்களாக, சாட்சி சொல்லுகிற மனிதர்களாக மாறுவீங்க. உங்க உள்ளத்திலிருந்து, உங்களிலிருந்து ஒரு நீரூற்று புறப்படும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக
பலனாக மாறும். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அழுகையில் இருக்கலாம், பள்ளத்தாக்கில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அதிலிருந்து நடந்து நீங்கள் போவீங்க. ஏனென்றால் ஆண்டவரின் பிரசன்னம் உங்கள் கூட வருது. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலின் நடுவில் எகிப்தியனின் ஆர்மிக்கு, எகிப்தியனின் சேனையில் கையிலிருந்து தப்புவித்த அதே பிரசன்னம் உங்க கூட இருக்கிறது. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்க பலன் அடைவீங்க. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. யாருங்க? இந்த பள்ளத்தாக்குக்குள்ள போனவங்க எப்படிங்க ஒரு வியாதிக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது எப்படி பலன் அடைய முடியும்? கரெக்டுங்களா? இந்த உலகத்தான் பிரச்சனைக்குள்ள போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனையிலேயே தங்கிடுவான். அந்த பிரச்சனைக்கு போயிட்டு வந்தான்னு அவன் மூஞ்சியை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அவனை பார்த்தாவே பாவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம பிரச்சனைக்குள்ள போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நாம் பலத்தின் மேல் பலன் அடைந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி நாம் அவருடைய சமூகத்தில் வந்து சாட்சி கொடுத்து மற்றவர்களையும் பலப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துகிறவர்களாக, மற்றவரையும் தேவன் அண்டையில் நடத்தும் மனிதர்களாக நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு நம்மை பலவீனர்களாய் நம்மை மாற்றாது, நம்மை பலமுள்ளவர்களாய் நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக 10வது வசனத்திற்கு நாம் போகலாம். இந்த கோராகின் புத்திரர்கள் எவ்வளவு அழகா எழுதுறாங்க பாருங்க. இந்த 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா இந்த வசனத்தை? 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தேடுவேன். இங்க ஏன் ஒரு ஆலயத்தின் வாசற்படின்னு சொல்றாரு? ஏனென்றால் 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 1 to 19 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம். வாசல் காக்கிறவர்களில் வகுப்புகளாவன. கோராகிய சந்ததியான இந்த கோராகின் சந்ததி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்திருந்தாங்க பாருங்க. என்ன வேலை? வாசல் காக்குகிற வேலை. அதை அவங்க சந்தோஷமா பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த வாசல் காக்கிற வேலையை ஒரு பாக்கியமா எண்ணியிருக்கிறாங்க. அதனால்தான் இவர் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும், அதாவது என்னென்ன வேலை நான் செஞ்சாலும் ஆனால் ஒரு நாள் நான் ஆண்டவரின் ஆலயத்தில் வாசல்ல காவலாளியா நான் நிற்கிறேனே, அதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி சந்தோஷமா அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த கோராகின் புத்திரர்கள் அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். இந்த சந்தோஷமா சின்ன சின்ன வேலைகளை செய்கிற மனிதர்களை, ஆலயத்தில் செய்கிற மனிதர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களை ஒரு ஆராதனை வீரராக இந்த கோராகின் புத்திரரை, கோராகின் சந்ததியை ஆண்டவர் மாற்றி, நான் சொன்ன மாதிரி 11 சங்கீதங்கள் எழுதி நமக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக அவர்களை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்துருக்கோம், நின்று இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் இங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க. இங்கே திங்கக்கிழமையிலேருந்து இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து ஒருத்தவங்க பெருக்குவாங்க, ஒருத்தவங்க க்ளீன் பண்ணுவாங்க. இந்த சைடெல்லாம் சுத்தமாக இருக்குது. நீங்கள் பாத்ரூம் பின்னாடி போய் சுத்தமாக இருக்குன்னா யாரோ ஒருத்தவங்க ஆண்டவரின் பிரகாரத்தில், ஆண்டவரின் பிரசன்னத்தில் யாரோ ஒருத்தவங்க வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஃபேன்லேருந்து காற்று வருதுன்னா ஃபேனை யாரோ க்ளீன் பண்ணியிருக்காங்க. லைட்டெல்லாம் எரியுதுன்னா யாரோ செக் பண்ணி இந்த லைட்டெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. ஸ்பீக்கர்லேருந்து நல்லா சவுண்டு வருதுன்னா காலையில் 6 மணி, நம்ம எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில், ஆண்டவரின் பிரசன்னத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன சிறிய வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் எல்லா வேலையும் அவர் கண்ணுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பிரசன்னத்தில் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு பாக்கியமாக கருதி நாம் செய்கிறோம் என்பதையும் அவர் பார்க்கிறார். நம்ம அதை பாக்கியமாக கருதி சந்தோஷமாக நாம் செய்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நெல்லித்தோப்பு சர்ச்சில்ங்க நான் ஒரு 10th படிக்கும்போது யூத் மீட்டிங்லாம் சாயங்காலம் போயிட்டுருப்பேன். அப்போது
என்னோட ஒரு வருஷம் சீனியர். அவர் பேர் அருள் பிரகாஷ் பாண்டியன். அவர் பேர். அவர் என்ன பண்ணுவார்னா, சாயங்காலம் வந்து பாய் போடுவார். அதுக்கப்புறம் ஒரு ரெகுலராக சர்ச்சில் முழுசாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஜிப்மருக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதனால அடிக்கடி சர்ச்சுக்கு வருவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். நான் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துருக்குறேன். இப்போது அவர் அந்த 12th முடித்து ஜிப்மரில் டாக்டர் சீட்டு கிடச்சிது. டாக்டர் சீட்டு முடிஞ்சு இந்தியாவிலே நம்பர் 1 மெடிக்கல் காலேஜாக இருக்கிற எய்ம்ஸில் அவர் எம்டி முடித்தார். அந்த எம்டி முடிச்சுட்டு இப்போ யூகேல ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவராக அவர் இருக்கிறார். நீங்கள் அமேசானில் போனீங்கன்னா அவர் எழுதின புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போனா அவர் நம்ம கூட இருந்த மனுஷன் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்கிலே வைக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய அந்தஸ்தை பார்க்கிலும், நம்மளுடைய சொத்தை பார்க்கிலும், நம்மளுடைய பலவிதமான இன்பத்தை பார்க்கிலும் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிறோமா? இது ஒரு தெரிந்தெடுப்பு தான். பாருங்க, தினம்தோறும் அவருடைய பிரசன்னத்தில் வந்து உட்காருவது, ஜெபம் பண்ணுவது ஒரு கட்டாயம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வருவதும் ஒரு கட்டாயம் அல்ல. இது நம்மளுடைய தெரிந்தெடுப்பு. கரெக்டுங்களா? நம்ம சாய்ஸ். நம்ம தெரிந்தெடுத்து நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் இந்த தெரிந்தெடுத்து இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் என்னவாக இருக்கிறார் என்பதை அடுத்த 2 வசனங்களில் நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்னு இருக்கு. தெரியுதுங்களா? இங்கிலீஷில் டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபார் த லார்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வசனத்தில் இருக்கிறபடி நடந்தா ஃபார் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்று எழுதி இருக்கிறது. முன்னாடி வசனத்தில் என்ன? 1000 நாட்களை பார்க்கிலும் ஆண்டவரே 9 பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று நீங்களும் நானும் இருந்தால், ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் சூரியனாக இருப்பார், நமக்கு வெளிச்சமாக இருப்பார், நமக்கு ஜீவன் தருகிற தேவனாக இருப்பார், நம் இருளிலே நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருப்பார். உங்களுக்கும் எனக்கும், உங்க குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் தேவன் கேடகமமாக இருப்பார். அவர் பாதுகாப்பை அருள்வார், அரண் தருவார், சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. யாருக்கு? அவருடைய பிரகாரங்களில் அவருடைய சந்நிதியிலே வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுகிற ஜனமாக உங்களையும் என்னையும் இருக்கும்படி தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா என்ன? சூரியனும் கேடகமும், அடுத்தது கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நீங்க போகிற இடமெல்லாம் உங்க மனிதர் கண்களையும் ஆண்டவர் கண்களையும் தயவு உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு கனம் கிடைக்க வேண்டுமா? அடுத்தது கிருபையும் மகிமையும் உங்களுக்கு கனம் கிடைக்க வேண்டுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்க வேண்டும். நம்ம அழகாக ஒரு பாடல் பாடுவோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன். ஏன் விசேஷித்தவன்? நீர் என்னோடு வருவதினால். அப்போ அவர் உங்க கூட வரணும்னா அவருடைய பிரசன்னத்தை நீங்க வாஞ்சித்தா அவர் உங்க கூட வருவார். அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிறோம் என்றார் அவருடைய ஆலயத்தில் நாம் தங்கி இருப்போம். அவருடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை நாம் நாடுவோம். அப்பனா அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் என்று அர்த்தம். அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும். அடுத்தது என்ன சொல்லுது பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அதாவது எந்த ஒரு நல்ல காரியமும் உங்களுக்கு கிடைக்காம போவதில்லை, எந்த ஒரு நஷ்டமும் நீங்க அடைவது இல்லை. யாரு? ஆண்டவருடைய வாசப்படியிலே காத்திருக்கிறவர்கள். அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே, அதாவது வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரே, உம்மை நம்புகிறவன், உம்மை விசுவாசிக்கிறவன், உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன் பாக்கியவான். ஒரு கொடுத்து வைத்த மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நீங்களும் ஞானம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு சொத்து இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் அதிகமாக கனப்படுத்த வேண்டும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவரின் பிரசன்னம் தான் மேலானது என்று அவருடைய பிரசன்னத்திலே நாம் களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்கு நம்ம என்ன வேலை இருந்தாலும், என்ன பெரிய வேலை இருந்தாலும், அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் துதிக்கிறவர்களாக அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம் தேவனாக இருப்பார். அவர் நம்மை பாக்கியவான் என்று கூறுவார். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து நாம் செபிக்க போகிறோம். அப்படியே எழுந்திருக்கலாம். நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்கே போய் முடிக்கலாம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. அந்த பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போனாங்க. ஏன்? பாவம் செஞ்சு இழந்து போனாங்க. ஆனால் அந்த பிரசன்னம் நாம் வாஞ்சிக்கும் பொழுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்காக ஏங்கும் பொழுது நம் மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வருவார். நமக்கு ஒரு ஹோம் சிக்னஸ் இருக்கு. ஹோம் சிக்னஸ் என்று நான் கூகுளில் தேடும் பொழுது வீட்டுக்கான ஏக்கம். அதாவது உங்கள் குழந்தைங்க ஒரு வேளை 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜுக்கு இப்போ கோயம்புத்தூர் போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் போய் படிக்கும்போது அவங்களுக்கு ஐயோ வீட்டை விட்டு வந்துட்டோமேன்னு ஒரு 2 நாள் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் 3வது நாள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ வீட்டில் அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு வீட்டிற்கான ஒரு ஏக்கம். இன்னொரு வார்த்தை சொல்லிச்சு கூகுள், தாயக பிரிவு துயர். நம்ம எல்லாருமே இந்த தாயக பிரிவு துயரில் இருக்கிறோம். என்னன்னா, நம்மை படைத்த ஆண்டவரின் பிரசன்னத்தை விட்டு நம்ம தூரம் போய்விட்டோம் என்றால் நாம தாயக பிரிவு துயருக்குள்ள நாம வந்து விடுகிறோம். ஆனால் என்னதான் செய்தாலும், என்ன ஏக்கத்தை திருப்திப்படுத்த என்னதான் நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் அதை திருப்திப்படுத்த, உங்கள் ஏக்கத்தை, உங்கள் தாகத்தை திருப்திப்படுத்த முடியாது. இந்த சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்க மாதிரி உங்கள் ஏக்கத்தை திருப்திப்படுத்த ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவரின் பிரசன்னம் மாத்திரம்தான் உங்கள் பள்ளத்தாக்கை, உங்கள் பள்ளத்தை நிரப்ப முடியும். உங்கள் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலைகளை, அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் அதிலே கடந்து வர ஆண்டவரின் பிரசன்னம் மாத்திரம்தான் உங்களை நடத்த முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு சூரியனும், அவர் உங்களுக்கு கேடகமும், ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நடத்தவும் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்க அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவர் வாஞ்சையா இருக்கிறார். உங்க இருதயத்தை, என் இருதயத்தை நாம் அவர் அண்டையில் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என் இருதயம் உங்களை நோக்கி பார்க்க வேண்டும், உங்க மேல ஏக்கமாக இருக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தின் மேல ஒரு தாகம். இப்ப இருக்கிற தாகம் பத்தாது ஆண்டவரே, இன்னும் அதிகமான தாகத்தை எனக்கு கொடுங்க. இந்த சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறானே, நான் மடிந்து போவதற்கும் நான் மயங்கி விழுவதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்திற்காக நான் மயங்கி விழுங்கவும் ஆயத்தமா இருக்கிறேன்னு எழுதியிருக்காரு. அந்த பிரசன்னத்தினை நான் வாஞ்சிக்க எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே என்று கண்களை மூடி கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்குப்பா இந்த 31ஆம் தேதி, இந்த மே மாதம் கடைசி நாள், உமக்கு நன்றி சொல்லும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசேஷமான மனிதர்களப்பா. நீர் அடைக்கலான் குருவிக்கு எவ்வளவு தஞ்சமாக இருக்கிறீங்கப்பா. எங்கள் மேலே எவ்வளோ சிந்தனையாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உலகத்தில் வெளியே போகும்போது எங்களை மதிக்கலைனாலும் நீர் எங்களை மதிக்கிறவராய், நீர் எங்களை ஆதரிக்கிறவராய், நீர் எங்களுக்கு கேடகமாக, நீர் எங்களுக்கு சூரியனாக இவ்வளவு நாள் நீங்கள் இருந்தீங்களே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே நாங்கள் நடந்தாலும் நாங்கள் பலனோடு திரும்பி வருவோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்கள் பலனாக இருக்கிறீங்க. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து நாங்கள் சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான மனிதர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உங்க மேல இருக்கிற வாஞ்சையினால, உங்களுடைய பிரசன்னத்தின் மேல இருக்கிற ஏக்கத்தினால, தாகத்தினால இங்க வந்திருக்கிறாங்கப்பா.
இன்னும் அதிகமாய் அந்த தாகத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நாடுகிற மனிதர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே இருக்கணும். இந்த உலகத்தின் காரியத்திற்கான ஏக்கம் அல்லப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்கான ஏக்கம். ஏனென்றால் நீங்க தான் எல்லாமே என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றுமே எங்களை திருப்திப்படுத்தாது என்பதை முழுமையா நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்க கூட இருங்க. நாங்கள் என்ன செய்தாலும் என்ன புசித்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்க இருந்தாலும் எங்களை நீரூற்றாக நீங்க மாற்றுங்கப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுங்க. எங்களை பார்க்கிறவங்க, எங்க கூட பேசுறவங்க உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்க கூட இருக்கிறீர் என்பதை உணர வேண்டும். எங்களை பார்க்கிறவங்க கேட்டு உம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சபைக்கு நேராக, ஆலயத்திற்கு நேராக ஓடி வரக்கூடிய அந்த மாதிரியான மனிதர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ சோர்வடைந்து வியாதியில் இருக்க நீங்க அழைக்கல ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாய் ஆசீர்வாதமாய் இருக்க நீங்க அழைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. வெளியேற பெற்ற பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய நன்மையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் ஆண்டவருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.